ऋषेलेशदया पात्रं दीपत्यादिगुणार्णवम् यदीन्द्रप्रणवं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्र पादरेखामयं सदा सदा यत्प्राप्ततत्कार्यं रामानुजमुनिं भजे श्रीनाथसमारम्भां नादयामनमध्यमामस्ताजापर्यन्तां वन्दे गुरुपरम्परां मुनित्यमच्युतपदां व्यामोहगतस्त्वयितराणि गणाय मेणे अस्मद्गुरो भगवतो सदैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये उदं सरस्य ममदाहुयपट्टनाथस्य भक्तिसारभसेनयोगिवानां भक्ताङ्ग्रेण भरतारिवीन्द्रकृष्णां शिवत्परां विलिमुनिमतोऽस्मि नित्यम् मदाविदायुधयस्तनया योगी सर्वं वेदनेन ज्ञानाम् अध्यस्तग्रेव कलाविरामं श्रीमद्सङ्ग्रेकलं नमामि मूर्ध्ना गुरुं गुरुविස්සकपूर्वैः पूरकुलोद्धमदासमुदारम् श्रीनगवद्यभिरामवरेशोधी रसयान गुरुञ्च भजोऽहं भजेऽहम् योगाचार्य गुरुवे कृष्णपादास्य सूनवे संसारभोगिसन्दष्ट जीवजीवादवे नमः योगाचार्य कृपापात्रं गौण्यकुलभूषणं समस्तात्मगुणावासं वन्दे गुरुगुरोत्तमं नमः श्रीशैलनाथारिवन्दे प्रसाद लब्ध परमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्यपदाम्बोज राजगं सायितान्तरम् ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वा वदति सदा सममलम् अशेषशास्त्रविदं सुन्दरवरगुरुकरुणाकन्दलितज्ञानमन्दिरं कलये श्रीमच्छदारिकलिचिद्यतिराजसौम्यजामातृवानगिरियोगिपदां च भक्तम् सुत्यन्तयुक्तसुखबोधनसम्प्रवीणं रामार्जं हरिवरं गुरुमाश्रयामः श्रीमच्चडारियतिराज सौम्यजामाद्रवाणगिरियोगिपदां च भक्तं वेदान्तयुक्तसदीकरणप्रवीणं रामार्जं हरिवरं गुरुमाश्रयामः परमकारुणिकराன சுவாமி பெரியவாச்சாம்புர்லை அருளை செய்த தத்துவத்திரய அருளை செய்த முமுட்சுப்பொடி கிரந்தத்திலே பிரதம பிரகரணமான திருமந்திரார்த்த பிரகரணத்திலே 20வது காலக்ஷேபமான இன்றைய தினம் பிப்ரவரி 26ஆம் தேதி 20வது காலக்ஷேபம் 98வது சூத்திரத்திலிருந்து பார்க்கலாம். நேற்றைய தினம் வரை 97வது சூத்திரம் வரையும் பார்த்தோம். இன்றைய தினம் 98வது சூத்திரம். 98வது சூத்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், அயனம் என்றது இவற்றுக்கு ஆசிரியம் என்றபடி. இதற்கு அவதாரிகை சுவாமி மனோகர மௌனிகள் ஒரு வியாக்கியானத்திலே கூறும் பொழுது, மேலே அயன பதார்த்தத்தை அருளி செய்கிறார். அயனம் என்றது இவற்றுக்கு ஆசிரியம் என்று, அதாவது அடுத்து மேலே அயன என்ற பதத்தின் பொருளை அருளி செய்கிறார். அதாவது இந்த அயன சப்தம் ஆசிரிய வாச்சி ஆகையாலே இவற்றுக்கு அயனம் என்றது இவற்றுக்கு ஆசிரியம் என்றபடி என்கை. அயனம் என்றதுக்கு ஆசிரியம் ஒரு அர்த்தம் என்பதாக காட்டு. அயன என்ற பதம் ஆச்சரிய ஆதாரம் என்ற பொருளை குறிப்பிடுகிறது. இவன் மேலே கூறப்பட்ட பலவற்றுக்கு அயனம் என்றால் அவற்றின் ஆதாரமாக உள்ளான் என்றார். நாராயணன் அயனமாக இருக்கிறான் என்றால் எல்லா பொருளுக்கும் இவன் ஆதாரமாக உள்ளான் என்பதாக காட்டி
அதுக்கு அடுத்த சூத்திரத்திலே அஞ்ஞனன்னைக்கே இவை தன்னை ஆசிரியமாக உடையவன் என்னவுமா என்பதாக சாதிக்கிறார். 99வது சூத்திரம். அதற்கு அவதாரிகை மாமுனிகள் என்ன விடுகிறார் என்றால், பகுவேரி சமாசார்த்தத்தை அருளி செய்கிறார். நாராயண பதத்துக்கு அயன பதத்துக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சொன்னோம். ஒன்று தத்புருஷ சமாசமாகவும் மற்றொன்று பகுவிரி சமாசமாகவும். அந்த பகுவிரிக்கு சமாச அர்த்தத்தை இந்த சூத்திரத்திலே அருளி செய்கிறார். அஞ்ஞனன்றிக்கே இவதன்னை ஆசிரியமாக உடையவன் என்னவுமா. அஞ்ஞனன்றிக்கே எஞ்ச நன்றிக்கே அந்த தத்புருஷ சமாசத்தில் சொன்ன விஷயம் அன்னைக்கே பகுர்வீர் சமாசத்தை இங்கே அருளி செய்கிறார். இவதன்னை ஆசிரியமாக உடையவன் என்னவுமா. நாரங்களை இருப்பிடமாக கொண்டவன் என்று பகுர்வீரி சமாசத்தின் பொருளை அருளி செய்கிறார். அதாவது இவற்றுக்கு ஆசிரியம் என்று தத்புருஷ சமாசம் சொல்லுகிறது. இவதன்னை ஆசிரியமாக உடையவன் என்று பகுவிரி சமாசம் அர்த்தம் சொல்கிறது. இவற்றுக்கு ஆசிரியம் என்கிற விடத்தில் குணங்களை சொல்லிட்டு இவதன்னை ஆசிரியமாக உடையவன் என்று சொன்னால் குணங்களை ஒழிய சொல்ல வேண்டும். அப்போ அந்த குணங்களுக்கு வியாபியத்துவம் சொல்லும் அளவில் ஆத்ம ஆசிரியம் அனவஸ்தியம் ஆகிய தோஷங்கள் அதிலே வரும். எப்படின்னா, தன் குணங்களிலே ஈஸ்வரன் வியாபிக்கும் போது அவன் குணவிசிஷ்டனாயே வியாபிக்க வேண்டும். நிர்குணமான வஸ்து இராமையார். எம்பெருமான் நிர்குணம் பிரம்மம் இல்லை, சகுணம் பிரம்மம் தான். ஆனாலே நிர்குணமாக வஸ்து இராமையாலே ஈஸ்வரன் தன் குணங்களிலே அவன் வியாபிக்கும் போது அவன் குணன் விசிஷ்டனாகவே வியாபிக்க வேண்டும். குணன் விசிஷ்டன் இல்லாம வியாபிக்க முடியாது. நிர்குணமாய் வஸ்து கிடையாது, இல்லாவே ஆகையாலே. அப்போது வியாபிய குணங்களே வியாபக குணங்களாய் அருகையாலே ஆத்ம ஆசிரிய தோஷம்னு ஒரு தோஷம் உண்டாகும். அதுக்கு மேலே தன் குணங்களில் குணி வியாபிக்கம் என்று புக்கால் அந்த ஆசிரியமான குணங்களையும் குணி வியாபிக்க வேண்டும். அந்த வியாபகனுடைய குணங்களையும் குணி வியாபிக்க வேண்டும். ஆகையாலே அது அனவஸ்தையாகும். அப்படி சொல்லிட்டே போனா அது சொல்லிட்டே போகும். அனவஸ்தை அதுக்கு முடிவில்லாத ஆகும். அப்படின்னு இது தன்னை ஸ்பஷ்டமாக ஆச்சான் பிள்ளை அருளி செய்தார்களே என்பதாக மனவாள மாமனிகள் காட்டுகிறார். இப்படி குணங்களையும் குணி வியாபிக்க வேண்டும்னு சொல்லிட்டே போனா அது அனவஸ்தையாக விடும். இது தன்னை ஸ்பஷ்டமாக ஆச்சான் பிள்ளை அருளி செய்தார்களே என்று மனவாள மாமனிகள் காட்டுகிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த தத்புருஷ சமாசத்தில் எம்பெருமான் நாராயணன் நாரங்களுக்கு இருப்பிடமாக உள்ளார் என்று கூறுவதற்கு பதிலாக அவனால் நாரங்கள் உள்ளன என்று கூறலாம் பகுவிதி சமாசத்தில். அப்படி நாரங்களுக்கு இருப்பிடம் என்ற பொருள் வரும்படி இவற்றுக்கு ஆசிரியம் என்று கூறும் போது அந்த நார என்ற பதத்திற்கு எம்பெருமானின் குணங்களையும் பொருளாக கூறலாம். அப்படியானால் நாரங்கள் அவனால் வியாபிக்கப்படுகின்றன என்ற பொருள் வரும். இவதன்னை ஆசிரியமாக உடையவன் என்பதில் உள்ள நார என்ற பதம் மூலம் அவனது குணங்களை கூற இயலாது. ஏன் கூற இயலாது? காரணம் என்னவென்றால்,
இவ்விதம் கூறினால் ஆத்ம ஆசிரிய தோஷமும் அனவஸ்தை என்ற தோஷமும் ஏற்படும். இவற்றை ஆச்சான் பிள்ளை தன் குணங்களின் ஈஸ்வரன் பரவி நிற்கும் போது அந்த குணங்களுடன் கூடியவனாகவே அவன் பரவி நிற்கிறான். அவனது குணங்கள் இல்லாத வஸ்துக்கள் இல்லாமையாலே இது பொருந்தும் என்பதாக காட்டுகிறார். வியாபிக்கும் குணங்களே வியாபிக்கப்பட்டுள்ள குணங்களாகவும் ஆகிவிடும். எம்பெருமானுடைய குணம் என்ன? வியாபிய குணம், வியாபிக்கும் குணம். வியாபிக்கும் குணங்களே வியாபிக்கப்பட்டுள்ள குணங்களாகவும் ஆகிவிடும். இப்படி வியாபிய குணங்கள் வியாபிக்கப்பட்டுள்ள குணங்களே ஆனா அதுக்கு ஆத்ம ஆசிரிய தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு. இந்த தோஷம் நீங்குவதற்காக ஈஸ்வரனை ஒரு சில குணங்களுடன் மட்டுமே நின்று மற்ற குணங்களில் வியாபிக்கின்றன என்று கூறலாம். அப்படி கூறினால் அவன் வியாபித்துள்ள சில குணங்களில் சில குணங்களுடன் கூடிய அவன் சில குணங்களுடன் கூடி அவன் வியாபிக்கிறான் என்று இப்படியே இது நீண்டு கொண்டே செல்லும். அது அனவஸ்தை. இது அனவஸ்தை என்னும் தோஷம் ஆகும் என்று ஆச்சான் பிள்ளை முதலியார்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதை மனோஹர பாவனுக்கு இந்த சூத்திரத்திலே காட்டுகிறார். சரி, இந்த 2 நாளும் பலித்தது என்ன? எந்த 2 நாளும்? இந்த நாராயண சப்தம் நரஹா நாராயணஹா பகுவீரியாலே சொல்லப்பட்ட அர்த்தமும் தத்புருஷத்தாலே சொல்லப்பட்ட அர்த்தமும் இதனால் நமக்கு கிடைத்தது என்ன என்றால் அது தன்னை அருளி செய்கிறார் அடுத்த சூத்திரத்திலே. இவ்வுபய சமாசத்தாலும் பலிதாம்சத்தை அருளி செய்கிறார் இவை 2ஆலும் என்று தொடங்கி என்பதாக இந்த 2 சமாசத்தாலும் தத்புருஷ சமாசத்தால வந்த அர்த்தத்தையும் பகுவிரி சமாசத்து வந்த அர்த்தத்தையும் நமக்கு இந்த 2 அர்த்தத்தினால் நமக்கு கிடைத்தது என்ன? இவை 2ஆலும் பலித்தது பரத்துவ சௌலபியம். நமக்கு என்ன கிடைக்கிறதுனா எம்பெருமானுடைய குணவான்கள் கிடைக்கின்றன. என்ன குணம் கிடைக்கிறதுனா எல்லா குணங்களும் கிடைத்தாலும் அதில் பலித்தது பரத்துவம் சௌலபியம். அவருடைய பரத்துவ குணமும் சௌலபிய குணம். கடந்த 2 சூழ்நிலையில் விளக்கப்பட்ட 2 சமாசங்களில் வெளிவரும் அர்த்தத்தை இந்த சூழ்நிலையிலே அருளி செய்கிறார். அதாவது நாரங்களுக்கு அயனம், நாரங்களை அயனமாக உடையவர். நாரங்களுக்கு அயனம் என்றால் தத்புருஷம், நாரங்களை அயனமாக உடைகிறான் என்றால் பகுவீர் என்கிற இந்த இவை 2ஆலும் நமக்கு கிடைத்த அர்த்தமானது தன்னை ஒழிந்த சமஸ்த வஸ்துக்களுக்கும் தான் ஆதாரமாய் இருக்கையாகவே பரத்துவம் அங்கு காண்பிக்க. தன்னை ஒழிந்த சமஸ்த வஸ்துக்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் அவனை தவிர தான் ஆதாரமாய் இருக்கிறான். தான் தனக்கு ஆதாரமாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது. தான் தனக்கு ஆதாரமாக இருக்கிறான்னு சொல்லிட்டா இவன் ஒன்றை சார்ந்து இருக்கிறான் என்பதாக ஆகிவிடும். இவனும் சர்வஜனாச்சே, ஆகவே இவன் ஒன்றை சார்ந்து இருக்கிறான் என்று சொல்லுதல் கூடாது, சொல்ல முடியாது. ஆகவே தன்னை ஒழிந்த தன்னை தவிர சமஸ்த வஸ்துக்களுக்கும் தான் ஆதாரமாக இருக்கிறான். அப்படி அவன் ஆதாரமாக இருக்கையாலே அவனுடைய பரத்துவம், அவருடைய மேன்மை தெரிகிறது. இப்படி மேன்மை புரிந்தவன் பெரியவன். அப்படி பெரியவனான அந்த எம்பெருமான் நாராயணன் தான் சகல சேதனா சேதனங்களிலும் தன்னை அமைத்துக் கொண்டு புக்கியிருக்கிறாகிற சௌலபியம் என்று. இப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே எல்லா சேதனம் அச்சேதனங்களிலே அவன் இருக்கிறான். அப்படி எப்பேற்பட்ட பரத்துவத்தை உடையவன் எல்லாருடைய ஜீவத்திலும் கல்லிலையும் மண்ணிலையும் மட்டையிலும் எல்லா இடத்திலும் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாத்திலையும் அவன்
அனேன ஆத்மனா அனுப்பிரவேசேன்னு அனுப்பிரவேசம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இப்பேற்பட்ட பெரியவன் இப்படி சின்ன சின்ன வஸ்துவெல்லாம் உள்ள வந்து இருக்கணுமோ அப்படின்னா அது இருக்கிறது அவனுடைய சௌலபியத்தை காட்டி, அவனுடைய சௌலபியமான சௌலபியம்னா அவனுடைய சிம்பிளிசிட்டி அதை இங்கு காட்டுகிறது என்பதாக கூறுகிறார். நாரங்களுக்கு அயனம், நாரங்களை அயனமாக உடையவன், நாரங்களுக்கு இருப்பிடம், நாரங்களை இருப்பிடமாக கொண்டவன் என்ற இரண்டாலும் நமக்கு சித்திப்பது என்னவென்றால், தன்னை தவிர உள்ள மற்ற அனைத்து வஸ்துக்களுக்கும் இவன், இந்த எம்பெருமான், இந்த நாராயணன் தானே ஆதாரமாக உள்ளான். அப்படி ஆதாரமாக உள்ளான் என்பதாக அவனுடைய பரத்துவம் என்ற அவனுடைய மேன்மையை தெரிகிறது. இவ்விதமான மிகவும் மேன்மை பெறிந்த உயர்ந்தவனான எம்பெருமான் நாராயணன் தான் அனைத்து சேதனா சேதனங்களிலும் உள்ளே புகும்படியான அவனுடைய சௌலபியத்தை, அவனுடைய எளிமையை தருகிறது. ஆகையாலே இந்த நாராயண சப்த அயன சப்தத்தினாலே, நாராயணனால் அயன சப்தத்தினாலே என்ன சித்திக்கிறதுனா, எத்தனையோ குணங்கள் சித்தித்தாலும் இந்த அவனுடைய மேன்மையையும் அவனுடைய எளிமையையும் காட்டுகிறது. அது எப்பேற்பட்ட எளிமை? அதைத்தான் நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே பத்துடை அடியவர்களுக்கு எளியவன், அவனுடைய சிம்பிளிசிட்டி, மூவாறுகாரம் மோகித்தா என்பதாக அங்கே வீட்டிலே காமிக்கிறார். இப்படி அவனுடைய மேன்மையும் சௌலபியமும் அவனுடைய மேன்மை பரத்துவமும் சௌலபியம் அவனுடைய எளிமையையும் இங்கே நமக்கு காட்டுகிறது. ஆக இவை இரண்டாலும் நமக்கு பலித்தது பரத்துவமும் பரத்துவ சௌலபியங்கள் என்பதாக காட்டுகிறார். இதுக்கு மேலே அடுத்த சூத்திரத்திலே இன்னமும் ஒரு பிரகாரத்தாலே இந்த சமாசத்வய பலிதங்களை அருளி செய்கிறார். அந்தர்யாமித்துவமும் உபாயத்துவமும் உபேயத்துவமும் ஆகவுமாம் என்று. சரி, இந்த அயன சப்த நாராயணாங்கிற அயன சப்தத்தினாலே நமக்கு கிடைத்தது பரத்துவமும் சௌலபியமும் தானான்னா அது மட்டும் இல்லை, அந்தர்யாமித்துவமும் உபாயத்துவமும் உபேயத்துவமும் நமக்கு கிடைக்கிறது என்பதாக அடுத்த சூத்திரத்திலே காண்பிக்கிறார். அதாவது அந்தர்யாமித்துவம் உபாயத்துவம் உபேயத்துவம் ஆகவுமா. மேலும் ஒரு விதம் மூலம் இன்னும் இரண்டு உதாரணங்களை, இரண்டு சமாசனங்களால் உணர்த்தப்படும் அர்த்தத்தை அடுத்த சூத்திரத்திலே 101வது சூத்திரத்திலே விளக்குகிறார். எப்படி விளக்கிறார் என்றால், அதாவது பகுர்வீரியும் தத்புருஷமும் ஆகின உபய சமாசத்தாலும், ரெண்டு சமாசத்தாலும் பலித்தது நமக்கு கிடைத்தது அந்தர்யாமி பிராமணாதிகளில் சொல்லுகிறபடியே. அந்தர்யாமி பிராமணன் வேதத்துல ஒண்ணு, அந்த அந்தர்யாமி பிராமணத்திலே சொல்லுகிறபடியே அகில சேதனா சேதனங்களிலும் அந்தராத்மதையா அவஸ்திதனாய்கொண்டு நிகந்தாவாய் இருக்கையாகிற அந்தர்யாமித்வம். அந்தர்யாமித்வம்னா உள்ளே இருக்கின்ற பிரான். அவன் எப்படி இருக்கிறான்? சகல சேதனா சேதனங்களும் இருக்கிறான். அவன் அனேன ஆத்மனா அனுப்பிரவிசியன்னு அந்தராத்மதையா அவஸ்திதனாய் கொண்டு இருந்து கொண்டு நம்ம எல்லாம் அவன் ஆட்டுவிக்கிறான், நியந்தாவாக இருக்கிறான். அந்த நியந்தாவாக இருக்கியாகிற அந்தர்யாமித்வம். இன் கதவு என்கிற தாது, அய கதவு என்கிற தாது, ரெண்டு தாது. இந்த தாதுவிலே சித்தமான அயனபதத்தில் கரணே வித்பத்தியாலும் கர்மணி வித்பத்தியாலும், கரணம் கர்மணினா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிட்டிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்னா மூலமாகவும் பாசிவ் வாய்ஸ் மூலமாகவும் பிரகாசிதமான அதனாலே வெளிப்படையாக தெரியக்கூடிய உபாயத்தவும் உபேயத்தவும் ஆகும். இதனால நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, எம்பெருமானுடைய உபாயத்துவமும் உபயத்துவம் தெரிகிறது.
வருகிறது. பகுபிரீகி யோஜனை சொல்லுகிற விடத்திலே யோக்கியதா அனுகுணமான நார சப்தத்தை குணங்களை ஒளிந்த வஸ்துக்களுக்கு வாசகமாக கொண்டால் போல தத்புருஷ யோஜனையிலும் அயன சப்தத்தை உபாய உபேய வாசியாக கொண்டோம் அளவில் யோக்கியதா அனுகுணமாக நார சப்தத்தை அச்சேதனங்களை ஒளிந்த சேத வஸ்துக்களுக்கு வாசகமாக கொள்ள கடவுது. அது எப்படின்னா, நாரஸ்விதி சர்வவம்சாம் சமூகா பரிகத்தியதே கதிகி ஆலம்பனம் தஸ்யதேன நாராயண ஸ்மிருதா என்று அந்த என்றும் நாரசப்தேன ஜீவானாம் சமூகா புரோச்சதே புதைஹி தேஷாம் அயனபூதத்வாத் நாராயண இகவுச்சதே என்றும் இத்தாதிகளே இவ்வர்த்தம் சொல்லப்படா நின்றதிலே அப்படின்னா இந்த அர்த்தம் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? நாரஸ்திதி சர்வபும்சாம் சமூகா, எல்லாருடைய கூட்டங்கள் நாரஸ்திதி என்று சொல்லப்படுகிறது. கதிகி ஆலம்பனம் தஸ்ய தேன நாராயண ஸ்மிருதா. கதிகின போறது, ஆலம்பனம்னா அந்த செயல்கள், தஸ்ய தேன நாராயண ஸ்மிருதா எல்லாமே நாராயணராக செய்யப்படுகிறது என்றும் நாரசப்தேன ஜீவானா, நாரசப்தத்தினால ஜீவனை குறிக்கிறது. ஜீவனை மட்டுமா குறிக்கிறது? நாரசப்தேன ஜீவானாம் சமூகா, ஜாத்தியாக வச்சனம், அந்த ஜீவத்தினுடைய எல்லா ஜீவனையும் எல்லா ஜீவனுடைய கூட்டத்தையும் குறிக்கிறது. எல்லா ஜீவன ஆடுனுடைய ஜீவனுடைய கூட்டம், மாடுகளுடைய ஜீவன கூட்டம், எல்லா ஜீவ சமூகா. புரோச்சதே புதகி, புதகி அறிவில் செய்தவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். தேஷாம் அயனபூதத்வாத் நாராயண இருக்கிறது. இதை எல்லாத்தையும் அவன் ஆட்டி படைக்கிறானா, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறானோ இல்லையோ, தேஷாம் அதுக்கு அயனமாக இருப்பிடமாக இருக்கிறானோ இல்லையோ, யாரு? இந்த நாராயணன். ஆகவே தேஷாம் அயனபூதத்வாத் நாராயண இக உச்சது என்றும் இத்தியாதிகளிலே இந்த அர்த்தம் சொல்லப்படா நின்றது. இதே அப்படின்னா சொல்லப்பட்டது என்பதாக காட்டுகிறார். இது எப்படின்னா, இந்த பகுவீரி சமாசத்தாலும் தத்புருஷ சமாசத்தாலும் எம்பெருமானின் அந்தர்யாமித்துவம் உபேயத்துவம் இரண்டும் வெளிப்படுகிறது. பிருகதாரண்யம் மற்றும் சுபாவ உபனிஷத்து போன்றவற்றில் உள்ள அந்தர்யாமி பிராமணத்தின் மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அனைத்து சேதனா சேதனங்களும் எம்பெருமான் அந்தர்யாமியாக உள்ளான் என்பதும், அனைத்தின் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு தனது கட்டளைப்படி அவற்றை அவன் இயக்குகிறான் என்பதும் நமக்கு நன்றாக புலப்படுகிறது, காண கிடைக்கிறது. இப்படி அந்தர்யாமித்துவம் வெளிப்படுகிறது என்று சொல்லி அயன என்ற பதம் இன்கதோ அல்லது அயகதோ என்ற தாதுக்களில் இருந்து வெளிவந்தது என்று கொண்டால், எந்தவென்றால் ஒரு வஸ்து அடையப்படுகிறதோ அந்த உபாய வஸ்து அயனமாகும். எந்த ஒன்றால் ஒரு வஸ்து அடையப்படுகிறது, அந்த வஸ்து உபாய வஸ்து என்றும், உபாயத்துவமும் எந்த வஸ்து அடையப்படுகிறதோ அது அயனம் என்றும் அது உபேயத்துவம் என்றும் வெளியாகிறது. இப்படி பகுர்வீக சமாசத்தில் நார என்ற பதம் எம்பெருமானின் குணங்களை தவிர மற்ற பொருளை குறிக்கிறது என்றும், தத்புருஷ சமாசத்தில் அயன என்ற பதம் உபாய உபேய பொருள்களையே உணர்த்தும் போது நார என்ற பதம் அசேதனங்களை குறிக்கவில்லை, சேதனங்களை மட்டுமே குறிக்கிறது என்று கொள்ளப்படுகிறது. இதை பாத்மோத்பர புராணம்
நாரஸ்துதி சர்வபும்சாம் சமூகா பரிகத்தியதே கதிர் ஆலம்பனம் தஸ்யதேன நாராயண ஸ்மிருதகா என்றும், நார என்ற பதத்தால் அனைத்து ஜீவன்களும் கூறப்படுகின்றன. அவற்றின் உபாயமாகவும் அடையப்படும் இடமாகவும் இருப்பதால் இவன் நாராயணன் எனப்படுகிறான் என்று நாரசப்தேன ஜீவானாம் சமூகா புரோச்சதே புதைகி தேஷாம் அயனபூதத்வாத் நாராயண இகவுச்சதே என்று அனைத்தும் அறிந்தவர்கள் நார என்ற பதம் ஜீவன்களின் கூட்டம் என்ற பொருளை உணர்த்துவதாக கூறுகின்றனர். அவர்களுக்கு ஆதாரமாக உள்ளதால் அவன் நாராயணன் எனப்படுகிறான் என்பதாக இந்த சூத்திரத்திலே காமிக்கிறார். இப்படி இந்த சூத்திரத்திலே காமித்து அடுத்த சூத்திரத்திலே எம்பிரான் என்ற என்கையாலே ஈஸ்வரனே எல்லா உறவு முறை என்று சொல்லோம் என்பதாக காட்டுகிறார். கர்மணி வித்பத்தி சித்தமான பிராப்தியத்துவத்துக்கு சங்கோஜம் இல்லாமையாலே கர்மணி வித்பத்திலே சித்தமான இந்த பிராபிய வஸ்து, எந்த பிராபிய வஸ்து? இந்த நாராயணன் என்ற பிராபிய வஸ்து. அவனுக்கு சங்கோஜம் விகாசம் கிடையாது. சங்கோஜம் இல்லாமையாலே சர்வ பிரகார விசிஷ்டமாய் இருக்கையாலும் பந்துலாபமும் பிராபியமாயும் இருக்கையாலும் ஈஸ்வரனுடைய சர்வவீர பந்துத்துவமும் இப்பதத்திலே சொல்லும்படி அருளிச்சார். அவருடைய நாராயண சப்தத்துல அவனுடைய மேன்மை சௌலபியம் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டினாலும் அந்த அயர சப்தத்தாலே கர்மணி உற்பத்தித்தாலும் அந்த விசிஷ்டமாய் இருக்கிற எம்பெருமான் பந்துலாபமும் பிராபியமாய் இருக்கிறார். நமக்கு அவன் எல்லா வகையுமாக இருக்கிறான் என்பதை சாஸ்திரங்கள் நமக்கு காமிக்கணும். துமைவ மாதாச்ச பிதா துமைவ என்னும் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் என்பதாகவும் ஆழ்வாரும் காட்டினதை பிரியவாச்சன் பிள்ளை சுவாமி புள்ளலோகாச்சாரியார், பிரியவாச்சன் பிள்ளை இல்லை, சுவாமி புள்ளலோகாச்சாரியார் இந்த இடத்திலே 102வது சூத்திரத்திலே எம்பிரான் எந்தை என்கையாலே ஈஸ்வரனே எல்லா உறவு முறையும் என்று சொல்லுதல் என்று கூறி, கடந்த சூர்ணையில் கூறப்பட்ட உபயத்துவம் மூலமாக எம்பெருமான் அனைத்து வழிகளின் மூலமாகவும் எந்த விதமான தோஷங்களும் இன்றி அடையப்படுபவனாக உள்ளான் என்ற உணர்வாலும் எம்பெருமானுடைய நெருக்கமானதால் அவன் பந்துவாகவும் அவன் அடையப்பட வேண்டிய குறிக்கோளாகவும் பிராபியமாகவும் உள்ளான். ஆகவே சர்வேஸ்வரன் அனைத்து விதமாக உறவினராக நமக்கு உள்ளார் என்று அருளி செய்கிறார். அதாவது நாராயண சப்தார்த்தத்தை அனுசந்திக்கிற திருமங்கையாழ்வார் நாராயண சப்தத்தை தன்னுடைய முதல் கிரந்தத்திலே திருமொழியிலே முதல் 10 பாசுரத்திலே அருளி செய்கிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தார், நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம், நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு 10 பாசுரம் அருளி செய்கிறார். அந்த 10 பாசுரம் அருளி செய்யும் பொழுது முதல் பத்திலே முதல் திருமொழியிலே 6வது பாசுரமான எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தாம் என்ற பாசுரம், அந்த பாசுரத்திலே அவர் கூறும் பொழுது எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தம் எனக்கரசு என்னுடைய வாணாள் அம்பினால் அரக்கர் வெறுக்கொடு நெருக்கி அவர் உயிர் செகுத்தயம் மன்னல் பம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகோள் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு நாராயணா என்னும் நாமம்னு 10 பாசுரத்தை சொல்லும் பொழுது இந்த 6வது பாசுரத்திலே அந்த நாராயணன் யார் என்பதை காவிக்கிறார். அவன்தான் எம்பிரான், என்னுடைய பிரான், என்னுடைய சுத்தம், அவன் என்னுடைய சுத்தம், எனக்கு சகலவித பந்துக்கள், எனக்கரசு, அவன் எனக்கு ராஜா, என்னுடைய வானான்
அப்படின்னு சகலவித பந்துவும் உனக்கு ஆகிறான் என்பதை திருமங்கை ஆழ்வார் நாராயணன் என்ற பதத்தின் பொருளை அருளி செய்யும் போது தம்முடைய பெரிய திருமொழியிலே முதல் 10 முதல் திருமொழி 6ஆம் பாசுரத்திலே எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தம் எனக்கரசு என்னுடைய வாரான் என்ற பாசுரத்திலே அருளி செய்தாரே. ஆக நாராயணன் என்ற பதம் ஈஸ்வரனே அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து விதமான உறவினன் என்பதை உணர்த்துகிறது. நாராயணன் யாரு? அவனே ஈஸ்வரன். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து விதமான உறவு முறையும் அவனே என்பதாக காட்டுகிறார். ஆக இப்படி அந்த நாராயண சப்தம் இருக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான்? இப்படி பந்துபூதனாய் கொண்டு இத்தனைக்கு அவன் செய்யும் அது இது என்ன என்று அருளி செய்கிறான். சரி, அவன் உனக்கு இப்படி பந்துவாக இருக்கிறான் அல்லவா? இப்படி அவன் உனக்கு பந்துவாக இருக்கும் பொழுது உனக்கு அவன் பந்துவாக இருக்கிறான். இப்படி அவன் உனக்கு பந்துவாக இருந்து கொண்டு உனக்கு அவனால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டால் அதற்கே அடுத்த சூத்திரத்திலே அருளி செய்கிறார். நாம் பிறர்க்காக அன்றும் அவன் நமக்காயிருக்கும். நாம் பிறர்க்காக அன்றும் அவன் நமக்காயிருக்கும் என்று இவ்விதம் நம்முடைய நெருக்கமான உறவினராக அந்த எம்பெருமான் இருந்து கொண்டு அந்த ஈஸ்வரன் செய்யும் செயல் என்ன என்று ஒரு கேள்வி வருமோ இல்லையோ? அந்த கேள்வி வந்தால் அதற்கு பதில் அருளி செய்கிறார். அதாவது நாம் தன்னோடு ஒற்றற்ற பிறருக்கு நல்லராய் இருந்த காலத்திலும் அவன் நமக்கு நல்லவனாய் இருக்கும் என்கை. நாம் அவனுடன் எந்த விதமான தொடர்பும் கொள்ளாமல் மற்றவர்களுக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் நமக்கு தொடர்ந்து நன்மை செய்தபடியே இருக்கிறான். நாம் பிறருக்காக அன்றும் அவன் நமக்காக இருக்கும். நாம் என்ன பண்றோம்? பிறருக்காக உதவி செய்கிறோம். அப்படி நாம் பிறருக்காக இருந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த எம்பெருமான் நம்மோடே இருந்து கொண்டு நமக்கு நல்லதை செய்கிறான். ஏன்னா அவன் அந்தர்யாமியா அந்தராத்மா உள்ளே இருக்கானோ இல்லையோ? ஆகவே நாம் அவனுடைய, அதாவது நாம் தன்னோடு ஒற்றற்று பிறருக்கு நல்லவனாய் இருந்த காலத்திலும் அவன் நமக்கு நல்லவனாய் இருக்கிறான். அதாவது நாம் அவனுடைய அந்த எம்பெருமானுடன் எந்த விதமான ஒரு தொடர்பும் கொள்ளாமல் மற்றவர்களுக்காகவே ஏதோ நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவன் யாருக்கு வாழ்கிறான்? நமக்காகவே அவன் தொடர்பு சென்று நமக்கு நன்மை செய்கிறான். நாம் அந்த எம்பெருமானை பற்றி சிந்தை செய்வது இல்லை. உன்னை சிந்தை செய்துன்னு அவனை சிந்தை செய்வதே இல்லை. ஆனால் நாம் அவனை பற்றி சிந்தை செய்யாமல் இருந்தாலும் அவன் நம்மை பற்றியே எப்பொழுதும் சிந்தை செய்து இந்த ஜீவனுக்கு நல்லது பண்ண வேண்டும் என்று சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டு இருக்கிறான் என்பதாக இந்த இடத்திலே காட்டுகிறான். ஆகவே அவன் நமக்கு தொடர்ந்து நன்மை செய்தபடியே உள்ளான் என்பதை காட்டு. சரி, நன்மை செய்கிறானே, எப்படி நன்மை செய்கிறான் அப்படின்னா அதை அடுத்த சூழ்நிலத்திலே விவரிக்கிறார். இராமடம் ஓட்டுவாரை போலே உள்ளே பதிகிடந்து சத்தகையே பிடித்து நோக்கி கொண்டு போகும் என்று அருளி செய்கிறார். எப்படி நமக்கு அவன் உள்ளே இருக்கின்ற அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நமக்கு நல்ல காரியங்களை எப்படி பண்றான் அப்படின்னா, இப்படி நாம் அந்நியபரவான அன்றும் நாம் நமக்கே இல்லாமல் எம்பெருமானுக்கும் இல்லாமல் யாருக்கோ எதையோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுதும் நாம் அந்நியபராக அன்றும் நமக்கேயா இருந்து அவன் செய்து போருவதுதான் எது என்று அருளி செய்கிறார். இராமடம் என்று தொடங்கி இப்படியாக
நாம் மற்றவர்களுக்காக செயல்கள் செய்தபடியே இருக்கும்போது நமக்குன்னு ஒன்றும் பண்ணாம பிறருக்கே உழைத்து ஏழையானேன்னு பிறருக்கே உழைத்து ஏழையாகி இந்த ஜீவாத்மா, இந்த சேதனன் தன்னையும் இழந்து ஈஸ்வரனையும் இழந்து இழந்தோம் என்ற இழவு மண்ணுக்கே இருக்கிறபடியிலே அந்த தசையிலும் அவன் நம்மை காக்கிறான், நம்மை காப்பாற்றுகிறான். அவன் நமக்காக என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டா அதற்கு இராமணம் ஊட்டுவாரை போலே இருந்து கொண்டு அவன் உண்மை செய்கிறான். அதாவது இந்த இடத்துல ராமணம் ஊட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராவணம் ஊட்டுவார்னா ஒரு அம்மா ஒரு பையன், அவனுக்கு அவ 2 பேருக்கும் ஏதோ ஒன்று சண்டை, பையன் ஆற்ற விட்டு ஓடி போயிட்டான். அப்போ சொல்லி அனுப்பிச்சா, வாடா வாடா ஆற்றுக்கு வரமாட்டேங்கிறான். சரி நீ ஆற்றுக்கு வேண்டாம், பசிக்குமே, நீ சாப்பிட்டுட்டு உடனே போயிடு, நீ இருக்க வேண்டாம் ஆற்றுல அப்படின்னா. அப்படியே அந்த பையன் வரமாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த சத்திரங்கள்னு உண்டு அந்த காலத்துல, சத்திரத்துல சாப்பாடு போடுவா. அப்ப இந்த தாயானவள் அந்த சத்திரத்திலே போய் அந்த குழந்தைக்கு சாத்தை கொண்டு சத்திரத்தில் உள்ளவரிடம் கொடுத்து, என் பையன் இங்கே வருவான், இல்லாட்டா வரும், அவனை நீ எங்கேயாவது பார்த்தாயினா நீ அவனை கூட்டி இவனுக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்து விடு என்று சொல்வார். அவனும் அங்கே எங்கே திரிந்து சுற்றும் பொழுது இவர்கள் அவனை பார்த்தால் அவனை கூட்டு இங்கே வா என்று கூறி அவர்களுக்கு அந்த அம்மா கொடுத்த பிரசாதத்தை கொடுப்பார். அப்போ அவனுக்கு யார் மேல கோபம்? வீட்டின் மேல கோபம், அம்மா மேல கோபம். ஆனா இந்த சாப்பாடு அம்மா பண்ணி தான் கிடைக்கிறது. ஆனா அம்மா தான் கொடுத்தான்னு அவனுக்கு தெரியாது. அதைத்தான் இராமணம் ஊட்டுவாரை போலே, அது பகலோ ராத்திரியோ எப்ப வந்தாலும் வந்தா பார்த்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தாய் ஜீவிப்பது எப்படி பார்க்கிறாரோ அவனுக்கு தெரியாது. அதுபோல எம்பெருமான் நமக்கு உள்ளே இருந்து கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார் என்பதாக காட்டுகிறார். இராமணம் ஓட்டுவாரை போலே உள்ளே பொதி கடந்து சத்தையே பிடித்து கொண்டு நோக்கி கொண்டு போரும் என்பதாக. அதாவது நேர்கொடு நேர் தங்கள் பக்கம் வந்து அபேஷிதங்களை வாங்கி ஜீவியாதே, நேரடியா வந்து கேட்டு இல்லாமல் துர்மானத்தாலே பட்டினி கிடந்து ஏதோ ஒரு கோபம், அதனால அவனுக்கு மனசு கஷ்டம், ஏதாவது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனாலே அந்த குழந்தை பட்டினி இன்று திரியும் அவர்களையும் விடமாட்டாமையாலே அசலார் அறியாதபடி, அசலார்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றவர்கள் தெரியாதபடி ராத்திரி மடத்திலே புஜிபிப்பாரை போலே, ராத்திரி கொண்டு கொடுத்த ராத்திரியாவது வருவோம், பகல்ல போற எங்கேயாவது தெரிஞ்சு ராத்திரி எங்கேயாவது வந்தா கொடுத்து சாப்பிட்டுட்டு தூங்கட்டும். தன் பக்கல் தலைசாயோம் என்று இச்சேதனர் இப்படி அந்த புள்ள அம்மா பக்கம் போக மாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன்னு கோபத்துல ஒரு இதுல ஆத்திரத்துல இருந்தான்னா, அப்ப அந்த தாயானவள் கொண்டு ஊட்டி அவனுக்கு ஊட்டுமா போலே இந்த சேதனானவன் எம்பெருமான் பக்கல் போகாமல் இருக்கும் காலத்திலே எம்பெருமான் இவனுக்கு உள்ளே இருந்து இவனுக்கு நன்மைகளை புரிகிறான். தன் பக்கல் தலைசாயோம் என்று சேதன சுவாதந்திரியம் அடித்து திரியா நிற்க இவர்கள் கண்காணாதபடி, அவனுக்கு தெரியாதபடி, அந்த பையனுக்கு தெரியாத அம்மா சோறு கொண்டு கொடுக்கிறாரோ இல்லையோ, அதுபோல இந்த கண்காணாதபடி அந்தராத்மாவாய் இருந்து கொண்டு உள்ளே மறைந்திருந்து இவர்கள் சத்தையே தொடங்கி ரட்சித்துக் கொண்டு போரும் எம்பெருமா என்பதாக காட்டினார். அதாவது திருவள்ளுவர் சொல்றேன், ஒரு சில பிள்ளைகள் பெற்றவர்களிடம் கோபம் கொண்டு வீட்டில் உண்ணாமல் பட்டினியாக திரிவார்கள். அவர்களுக்கு சத்திரத்திலே உள்ளவர்கள் மூலமாக மறைமுகமாக பெற்றவர்கள் உணவு அளிப்பார்கள். இவர்களை போன்றே சில சேதனர்கள் தாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று எண்ணியபடி இங்கும் அங்கும் திரிவார்கள். அவர்களுக்கு அவர்களே அறியாதபடி அவர்களின் அந்தரியாமையாக நின்று கொண்டு அவர்களை எம்பெருமான் பாதுகாத்து இருப்பான், பாதுகாத்து இருந்து கொண்டு இருக்கிறான்.
பாதுகாத்தான், பாதுகாத்து கொண்டு இருக்கிறான், பாதுகாப்பான் என்பதாக கூறுகிறார். ஆக ஆய என்ற இந்த சதுர்த்தியாலே என்று அடுத்த சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். ஆக இந்த நாராயண பதத்தாலே என்ன கிடைக்கிறது அப்படின்னா, கைங்கரிய பிரதிசம்பந்தியான ஈஸ்வரன் படியை அருளி செய்தார். இனி விபக்தி அம்சத்தாலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறபடியை அருளி செய்கிறார். ஆய என்று இத்தார் என்று தொடங்கி ஆய என்று இத்தால் சென்றால் குடையாம் என்கிறபடியே எல்லா அடிமைகளையும் செய்ய வேணும் என்று அபேட்சிக்கிறது என்பதாக காட்டுகிறார். இப்ப முந்தின சோத்திரத்திலே ஈஸ்வரனே எல்லா உறவு முறையும் சொல்லி நாம் பிறருக்காக இருக்கிறோம், ஈஸ்வரன் நமக்காகவே இருக்கிறான். எப்படி நமக்காக இருக்கிறான் என்ற நாம் வேண்டாம் என்று சொன்னால் கூட ராமணம் ஊட்டுவாரை போலே அவன் நம்மை காப்பாற்றுகிறான். அப்பேற்பட்ட எம்பெருமான் நாராயண பதத்தாலே கைங்கரிய பிரதிசம்பந்தியான ஈஸ்வரன் படியை அருளி செய்கிறார். அதற்கு மேலே விபக்தி அம்சத்தாலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறபடியை அருளி செய்கிறார். கைங்கரிய பிரதிசம்பதான ஈஸ்வரன் படி என்ன என்றால், ஆய என்கிற இத்தால் சென்றால் குடையாம் என்கிறபடியே எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்று அபேட்சிக்கிறது. ஆகையின் நாராயண பதத்தாலே கைங்கரிய பிரதிசம்பந்தியான ஈஸ்வரன் படியை அருளி செய்தாராயிற்று. இனி இதில் விபக்தி அம்சத்தாலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறபடியை அருளி செய்கிறார். ஆய என்ற இத்தால் என்று தொடங்கி இப்படியாக கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறவன் யார்? கைங்கரியம் செய்ய போறவன் சேதனன். கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வன் ஈஸ்வரன், சர்வேஸ்வரன். அந்த சர்வேஸ்வரன் தன்மையை நாராயண என்பதன் மூலம் அருளி செய்தார். இனி ஆய என்னும் நான்காம் வேற்றுமை மூலம் கைங்கரியத்தை வேண்டி நிற்கின்ற விதத்தை அருளி செய்கிறார். உனக்கே நாம் ஆற்றுவோம் நாராயணாய அப்படின்னா, அதாவது ஆய என்கிற சதுர்த்தியாலே சென்றால் குடையாம் என்கிற வாற்றில் சொல்லுகிறபடியே திருவனந்தாழ்வாரை போலே சர்வவித கைங்கரியங்களும் செய்ய வேணும் என்று அபேட்சிக்கிறது என்கை. ஆக சென்றால் குடையாம் அப்படிங்கிறான் பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி பாசுரமாக 53வது பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறுபடியாம் நீள்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கனையாம் திருவார்கரவு என்பதாக அருளி செய்கிறார். அதாவது ஆய என்கிற இந்த சதுர்த்தியாலே சென்றால் குடையாம் போனா திருவனந்தாழ்வார் அவனுக்கு கொடை பிடிக்கிறார். சென்றால் குடையாம் இருந்தால் அவன் இருந்தானா உட்கார்ந்து அவித்திருந்தா அவனுக்கு சிம்மாசனமாக இருக்கிறான். நின்றால் மறுபடியா நின்று இருந்தா பாதுகையாக இருக்கிறான். நீள்கடலில் சயனித்திருந்தார்னா அவனுக்கு பாம்பனையாம் மணிவிளக்காம் விளக்காக இருக்கிறார், பூம்பட்டாக இருக்கிறார், புல்லணையாக இருக்கிறார் என்பதாக திருவனந்தாழ்வானுடைய சர்வவித கைங்கரியங்களும் செய்ய வேண்டும் என்று அபேட்சிக்கிறது என்பதாக கூறி அனைத்து வித கைங்கரியங்களும் செய்தபடி இருக்கும் நிலைமையை ஆய என்று நான்காம் வேற்றுமை கூறுகிறது. ஆய அவனுக்கே நாராயணுக்கே சர்வவித சர்வாவஸ்தையிலும் சர்வ பிரகாரத்தாலும் லக்ஷ்மணன் ராமனுக்கு செய்த கைங்கரியம் போலே என்பதை காமிக்கிறது.
இப்படி நமசாலே தனக்கென்ற ஒன்றை விரும்புவதற்கு பிராப்தி இல்லாத அத்தியந்த பாரதந்திரம் சொல்லி இருக்க, இக்கங்கரியத்தை தான் விரும்பிய அபேட்சிக்கை சம்பவியாது என்று இருக்குமவர்கள் பண்ணும் பிரச்சனையை அனுவர்த்திக்கிறார். நமசாலே தன்னோடு உறவில்லை என்று வைத்து கைங்கரியத்தை பிரார்த்திக்க கூடுமோ எனில் அப்படின்னு அடுத்த சூத்திரம் 106வது சூத்திரம். 105வது சூத்திரத்துல ஆய என்கிற இத்தால் சென்றால் குடையாம் என்கிறபடியே எல்லா அடிமைகளும் செய்ய வேணும் என்று அபேட்சிக்கிறது என்பதாக. அடுத்த சூத்திரத்திலே நமசாலே தன்னோடு உறவில்லை என்று வைத்து கைங்கரியத்தை பிரார்த்திக்க கூடுமோ என்னில் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, நமசாலே தனக்கென்ன ஒன்றை விரும்புகைக்கு பிராப்தி இல்லாத அத்தியந்த பாரதந்திரத்தை சொல்லி இருக்க, இக்கைங்கரியத்தை தான் விரும்பிய அபேட்சிகை சம்பவியாது என்று சிலர் இருக்கும் அவர்கள் அவர்களுடைய கேள்விக்கு இங்கே விடையளிக்கிறார். நமகா அப்படின்னு பதம் இருக்கும் இல்லையோ, அந்த பதம் மூலம் தனக்காக ஒன்றை விரும்புதல் என்பது கூடாது என்று கூறப்பட்டது. நமகாங்கிறதுனால மமகாரம் அகங்காரம் மமகாரங்கள் எல்லாம் அழிய வேண்டும் அப்படின்னா, அப்போ நீங்க கைங்கரியத்தை விரும்பலாமோ? விரும்புவது ஒரு குற்றமாகுவே. அப்படி உள்ள போது கைங்கரியத்தை மற்றும் தனக்காக அவன் வேண்டலாமோ என்ற கேள்வி வரும். அந்த கேள்விக்கு விடை அருளி செய்கிறார். படியாய் கிடந்தவன் பவளவாய் காண்பேனே என்கிறபடியே கைங்கரிய பிரார்த்தனை வந்தேரி என்று சொருவ பிரயுக்தம். நமசாலே தன்னோடு உறவில்லை என்று வைத்து கைங்கரியத்தை பிரார்த்திக்க கூடுமோ என்கிறார். நமகா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், அவன் இசையை பார்த்து இருக்க வேண்டும், அவனுடைய நிர்கேது கடாட்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அப்படி சொல்லிட்டு இங்கே அவன் கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டும், பிரார்த்திக்கலாமோ? அவனுக்கு நான் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா, இந்த கைங்கரியங்கள்லாம் அவனுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படலாமோ? அவனிட்ட வழக்கானா இருக்கணும். நீ ஆசைப்படுறது அது அது ஒரு பெரிய குத்தமாச்சே. ஆசைப்படலாமா? நீ அவன் இட்ட வழக்காகவே இருக்கணும். எது சொன்னாலும் கேட்கணும், பதிலே சொல்லக்கூடாது. எது சொன்னாலும் அடியேன் அடியேன் தான். முடியாத அடியேன்னு சொன்னா அது அடியேன் சப்தத்துக்கு விபரீதமாக அர்த்தமாகிவிடும். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது அந்த சென்றால் கொடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு அவனுக்கு அவன் நடந்து போச்சே கொடை பிடிக்கணும், அவனுக்கு சாமரம் போடணும், அவனுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கணும், அவனுக்கு நன்னா நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைச்சா அந்த கைங்கரிய பிரார்த்தனை அது பிரார்த்தனை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அவனிட்ட வழக்காளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி அந்த கேள்வி உள்ள போது கைங்கரியத்தை மட்டும் தனக்காக வேண்டலாமோ என்ற கேள்வி எழும் பொழுது அதற்கு விடை அருளி செய்கிறார். அடுத்த சூத்திரத்திலே படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனே என்கிறபடியே கைங்கரிய பிரார்த்தனை வந்தேறு என்று அது சொருவ பிரயுக்தம் அப்படின்னா அதுக்கு உத்தரம் அருளி செய்கிறார். படியாய் கிடந்து எதுக்கு உத்தரம்? அதுக்கு உத்தரம் எதுக்கு? எம்பெருமானிடம் போய் நாம் பிரார்த்திக்கலாமோ? பிரார்த்திக்க கூடாதே அப்படின்னு அப்ப சொல்ற. அதுக்கு ஆன்சர் சொல்ற, அதுக்கு உத்தரம் சொல்றார், அதுக்கு விடை அளிக்கிறார். பிரார்த்திக்கலாம். ஏன் பிரார்த்திக்கலாம்னா இந்த கைங்கரியத்தை பிரார்த்திப்பது நமக்கு சொரூபம், இது வந்தேறி அன்று. அது அப்படி நமக்கு வரல, அது நமக்கு சொரூபம். அதனாலே சொரூபமாக இருக்கிறதுனாலே அதை பிரார்த்திக்கலாம். அப்படின்னா அதுக்கு யார் பிரார்த்தித்தா அப்படின்னா ஆழ்வார் பிரார்த்தித்தார். எந்த ஆழ்வார் பிரார்த்தித்தார்? குலசேகர ஆழ்வார் பிரார்த்தித்தார். எப்படி? நமசாலே தன்னோடு உறவில்லை என்று வைத்து கைங்கரியத்தை பிரார்த்திக்க கூடுமோ என்னில் அதுக்கு உத்தரம் அருளிச்சிக்கிறார். படியாய் கிடந்து என்று தொடங்கி படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்கிறபடியே கைங்கரிய பிரார்த்தனை வந்தேறு என்று சொருவ பிரயுக்தாம்
என்பதாக அருளி செய்கிறார். ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் மாசி புனர்பூசம் அவருக்கு நாளன்னைக்கு இன்னைக்கு மிருகசீஷம், இன்னைக்கு மிருகசீஷம், மாசி மிருகசீஷம், திருக்கச்சினம்பியரோட திருநட்சத்திரம், நாளைக்கு திருவாதிரை எம்பெருமானுடைய மாசி திருநட்சத்திரம், மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், நாளன்னைக்கு புனர்பூசம், மாசி புனர்பூசம், காண்பிரண்டு மண்ணழகின்னு குலசேகர ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். அந்த குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியிலே 4ஆம் பத்திலே 9வது பாசனத்திலே செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனே அப்படின்னு அந்த திருமலையிலே, அந்த எம்பெருமானுடைய திருமலையிலே அவனுடைய கோயில் வாசல் படியிலே நான் படியாய் கிடந்து அவனுடைய பவளவாயை காண்பது என்ன ஆசைப்பட்டார். அப்போ கைங்கரியம் பிரார்த்திக்க கூடுமோ அப்படின்னா ஆழ்வார் பிரார்த்திச்சார். அப்ப ஆழ்வார் பிரார்த்திச்சா தப்பான்னா அது தப்பு இல்லை. ஏன்னா கைங்கரியம் என்பது அது வந்தேறி என்று அது சொரூப பிரயுக்தம், அது உனக்கு சொரூப பிரயுக்தமா இருக்கிறதுனாலே அதை நீ பிரார்த்திக்கலாம் என்பதாக காட்டுகிறார். கடந்த சூழ்நிலை எழுப்பப்பட்ட கேள்விக்கான விடையின் முற்பகுதியை அருளிச்சுகிறார். அதாவது படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று அத்தியந்த பாரதந்திரியத்தோட கைங்கரிய பிரார்த்தனையும் சொல்லுகிறபடி, பாரதந்திரியம் என்ன, உனக்கே நாம் ஆட்செய்வோம். இப்போ உனக்கே நாம் ஆட்செய்யும் போது உனக்கு கைங்கரியம் பண்ணியாடும். உனக்கு கைங்கரியம் பண்ணியாடும் பொழுது அந்த கைங்கரியம் அது வந்தேறி என்று அது சொரூபமாக இருக்கிறதுனால இட் பை நேச்சுரல் இட்ஸ் அசோசியேட்டட் வித் யூ, therefore you are not requested to do the கைங்கரியா. அது உனக்கு வந்தேறி என்று அது உனக்கு சொரூபம். கைங்கரிய பிரார்த்தனை சொல்லுகிறபடியே கைங்கரிய பிரார்த்தனை சொபோக்திருத்த ரூப அகங்கார பிரயுக்தமாய் கொண்டு வந்தேறியானது அன்று அது சேஷிக்கு அதிசயத்தை விளைத்ததல்லது தான் அறியாதபடியான தன் சொரூபத்தை பத்தி வந்தது என்பதாக காட்டுகிறார். அதாவது பெருமாள் திருமணலை படியாய் கிடந்து பவளவாய் காண்பனே என்பதன் மூலம் அத்தியந்த பாரதந்திரியம் என்னும் ஆழமான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஆக இதனை போன்ற கைங்கரியம் பிரார்த்தனை என்பது இவனுக்கு இந்த படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனேங்கிற பிரார்த்தனை இவனுக்கு அகங்காரத்தின் மூலமோ விவகாரத்தின் மூலமோ ஏற்படுகின்ற அனுபவித்து அன்று. இப்படிப்பட்ட அகங்காரம் மூலம் வருகின்ற பிரார்த்தனை என்பது வெளியில் இருந்து வருவதாகும். ஆனால் இவனுக்கு கைங்கரிய பிரார்த்தனை என்பது இவனுடைய ஆத்மாவின் சொரூபத்தில் இருந்து வருவது. ஆகவே இந்த நிலை சேஷியான எம்பெருமானுக்கு ஒரு மகிழ்வை ஏற்படுத்தாமல் தான் தாங்க இயலாது என்னும் நிலை. இவனுக்கு இந்த சேஷியான எம்பெருமான், இந்த சேஷன் நமக்கு கைங்கரியம் செய்வதால் அவன் மகிழ்கிறான். அவன் மகிழ்ச்சி அவனுக்கு மகிழ்ச்சி தானே. ஆகவே இது அவனுக்கு சொரூபமாகையாலே வந்தேறி ஆகையாலே இது இதை பிரார்த்திக்க கூடுமோ என்ன, அது தட்டில்லை என்பதாக காண்கிறார். இந்த நிலை சேஷியான எம்பெருமானுக்கு மகிழ்வை ஏற்படுத்தாமல் தான் தாங்க இயலாது என்ற நிலையாகும். அப்படின்னா எம்பெருமானுக்கும் மகிழ்வை ஏற்படும். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும், எம்பெருமானுக்கு சகலவித கைங்கரியங்களும் செய்ய வேண்டும். ஆகையால் வலிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா என்கிற பிரார்த்தனையை காட்டுகிறது. படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே என்பது எப்படி காண்பிக்கிறதுனா அவனுக்கு வலிவிலா அடிமை செய்ய, ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வலிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் என்று திருவேங்கடத்தினுடைய பாசுரத்திலே ஆழ்வார் காமித்தாரா இல்லையோ. ஆகையால் வலிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்கிற பிரார்த்தனையை காட்டுகிறது. உத்தத்தை ஏதுவாக கொண்டு சதுர்த்தியில் கைங்கரிய பிரார்த்தனா பிரகாசத்தை அருளி செய்கிறார். ஆகையால் என்று தொடங்கி, ஆகையால் என்ன பண்ணணும்னா
அந்த கைங்கரியத்தை நமக்கு அது வந்தேறு என்று சொருப பிரார்த்தம் ஆகையால் அந்த அடிமை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? வலிமிலாடு குறைவற்று செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு செஞ்சா போறாது. நேற்றுக்கு தான் பண்ணேனே, இன்னைக்கு பண்ணுவேன், நேற்று தான் சாப்பிட்டேனே, இன்னைக்கு சாப்பிட்றேன். அது அந்த அடிமையை வலிமிலா செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட கைங்கரிய பிரார்த்தனை என்பது எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதை 4ஆம் வேற்றுமை உணர்த்துவதாக நாராயணாய் அவனுக்கே செய்ய வேண்டும், வலிவிழா அடிமை செய்ய வேண்டும் என்று காட்டுகிறார். அதாவது கைங்கரிய பிரார்த்தனை வந்தேறி அன்னு சொருப பிரயுக்தமாகையாலே வலிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று அடிமையில் ஒன்றும் நழுவாதபடி சகலவித கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் நாம் அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த சதுர்த்தி ஆய என்ற சதுர்த்தி நமக்கு காட்டுகிறது. நாராயணாய அவனுக்கே உமக்கே நாம் செய்வோம், இந்த சகலவித கைங்கரியம் நாம் செய்ய வேண்டும் என்று இந்த சதுர்த்தி காண்பிக்கிறது. கைங்கரிய பிரார்த்தனை என்பது சுரூபத்தின் மூலமாக உண்டானது அன்னு அது வலிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று கூறுவது போல அடிமை தொழிலில் எதனையும் விட்டு வைக்காமல் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆயசப்தம் 4ஆம் வேற்று உருவியான ஆயசப்தம் உணர்த்துகிறது என்பதாக இந்த சூத்திரத்திலே காண்கிறார். ஆக இனி இந்த கைங்கரிய பிரார்த்தனை, கைங்கரியம் செய்யலாமா பிரார்த்திக்கலாமான்னு கேள்வி. பிரார்த்திக்கலாம் அப்படின்னு சித்தாந்தம். இனி இந்த கைங்கரிய பிரார்த்தனை இடைவிடாமல் நடக்கைக்கு உறுப்பான பிராப்திய ருச்சி உடையார்கள் படியை அருளை செய்கிறார். கண்ணாரக்கண்டு என்று தொடங்கி கண்ணாரக்கண்டு கழிவதோர் காதலுற்றாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதல் என்கிறபடியே காண்பதற்கு முன்பு உறக்கமில்லை, கண்டால் சதாபஸ்ரந்தி ஆகையாலே உறக்கமில்லை. ஆகவே இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, இனி இந்த கைங்கரிய பிரார்த்தனை இடைவிடாமல் நடக்கைக்கு உறுப்பான பிராப்திய ருச்சியை உடையார் படியை அருளி செய்கிறார். கண்ணாரக்கன்று என்று தொடங்கி எப்படின்னா, இப்படி இடைவிடாத வலிவிழா அடிமை இடைவிடாத கைங்கரியம், அந்த கைங்கரியம் நிலையாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் கான்ஸ்டன்டா இருக்க வேண்டும் என்பதை வேண்டி நிற்பதற்கு காரணமான அந்த சர்வேஸ்வரன் மீது இவனுக்கு ஆசை என்பதை கொண்டவர்களின் தன்மையை அருளி செய்கிறார். எப்படி இருக்கணும்னா, இமையோர்கள் குலாம் தொழுவதற்கு சூழ்வதும் செய் தொல்லை மாலையை கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுட்டாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதல் என்று நித்தியசூழலுடைய திரளாவது நிரந்தரம் அனுபவம் பண்ணுகிற சர்வேஸ்வரனை கண்கள் நிறையும்படி கண்டோல் எளிய கழியாதபடியான காதலிலே நிலை நின்றவர்களுக்கு கண்கள் உறக்கமுண்டோ என்பதாக காட்டுகிறார். என்னுமா போல விஷயத்தை காண்பதற்கு முன்பு ஞான சங்கோச்சரூபமான உறக்கம் இல்லை. அந்த எம்பெருமானை இவன் பார்ப்பதற்கு முன்னாடி அவன் எப்படி இருப்பான் என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் அவனை பார்க்க வேண்டும் ஆசை. அந்த ஆசையினாலே இவனுக்கு உறக்கம் இல்லை, இவனுக்கு தூக்கம் இல்லை. சரி, எம்பெருமானுடைய ஒரு கிருபா கடாட்சத்தினாலே இவன் எம்பெருமானை பார்த்து விட்டான். அவனை கண்ட பிறகு கண்ட காலத்தில் சதாபஸ்யந்தி என்கிறபடியே இவன் இங்கேருந்து நித்தியசூரிகள்லாம் எம்பெருமான் எப்போதும் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்காளோ இல்லையா, அப்போ எப்போதும் பார்த்து நடிச்சதுனால அப்போ பார்த்த அப்புறம் தூக்கம் இல்லை, எப்போதும் பார்த்துட்டு இருக்கா. அதனால பார்க்கறதுக்கு முன்னாடியும் தூக்கம் இல்லை, அவனை பார்த்தால் அந்த ஆனந்தத்திலே அனுபவித்துக் கொண்டு அதுக்கப்புறமும் தூக்கம் இல்லை. ஆகவே காண்பதற்கு முன்பு ஞான சங்கோஜரூபமான உறக்கம் இல்லை, கண்ட காலத்திலே சதாபஸ்யந்தி என்கிறபடியே சதா அனுபவம் பண்ணுகையாலே இவனுக்கு உறக்கமில்லை என்றே. ஆகவே இந்த 2 விதத்தாலும் இவனுக்கு உறக்கமில்லை என்பதை காட்டுகிறார். இப்படி இந்த திருவருத்தத்திலே 97வது பாசுரத்திலே சொன்ன அந்த பாசுரம் கண்ணாரக் கண்டு கழிவதோர்
காதலுட்டாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதல் என்று இமையோர்கள் குழாம் தொழுவதற்கு சூழ்வதும் தொல்லை மாலையை கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுட்டாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதல் என்று எம்பெருமானை நித்திய சூரிகள் அனுபவித்து நிற்பது போல தாங்கள் கண்களும் நிறையும்படி காண நேர்ந்தது என்று வைத்துக் கொண்டோமானால் இப்படிப்பட்ட நிலை உண்டானால் ஒழிய நீங்காத காதலில் நின்றவர்களுடைய கண்கள் உறங்குமோ? உறங்காது என்பதாக காண்கிறார். ஆக சர்வேஸ்வரனை காண்பதற்கு முன்னால், எம்பெருமானை காண்பதற்கு முன்னால் அவனை காண வேண்டும் என்ற ஆர்வத்தால் அறிவு மங்கிய காலங்களில் உறக்கம் என்பது இல்லை. அவனை பார்ப்பதற்கு முன்னாடி அவனை பார்க்கணுமேன்னு உறக்கம் இல்லை. அவனை பார்த்த பின்பு சதாபஸ்தி எப்போதும் காணுகின்றனர் என்று கூறுவதற்கு ஏற்ப பரமபிதம் சென்ற பின் எப்போதும் அவனை பார்த்து கொண்டு இருப்பதனாலே உறக்கம் இல்லை. ஆகவே ரெண்டு, இங்கிருந்தாலும் உறக்கம் இல்லை, அங்கு இருந்தாலும் உறக்கம் இல்லை என்பதாக இந்த 109வது சூத்திரத்திலே கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுட்டாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதல் என்கிறபடியே காண்பதற்கு முன்பு உறக்கமும் இல்லை, கண்டால் சதாபஸ்தி ஆகையாலே உறக்கம் இல்லை என்பதாக காண்கிறார். ஆக இன்றைய 20வது தின காலக்ஷேபத்திலே 98வது சூர்ணையிலே அயனம் என்றது இவற்றுக்கு ஆசிரியம் என்றபடி, 99வது சூத்திரத்திலே அஞ்ஞனன்றிக்கே இவை தன்னை ஆசிரியமாக உடையவன் என்னவுமாம் என்று கூறி 100வது சூத்திரத்திலே இவை இரண்டாலும் பலித்தது பரத்துவ சௌலபியங்கள் என்பதை கூறி 101வது சூத்திரத்திலே அந்தர்யாமித்துவமும் உபாயத்துவமும் உபேயத்துவமும் ஆகுமாம் என்பதாக கூறி 102வது சூத்திரத்திலே எம்பிரான் எந்த எங்கையாலே ஈஸ்வரனே எல்லா உறவு முறையும் என்று சொல்லோம் என்பதை சொல்லி 103வது சூத்திரத்திலே நாம் பிறருக்காக அன்றும் அவன் நமக்காக இருக்கும் என்பதை கூறி 104வது சூத்திரத்திலே இராமடம் ஊட்டுவாரை போலே உள்ளே பதிகடந்து சத்தையே பிடித்து நோக்கி கொண்டு போரும் என்பதை காட்டி, அதற்கு அடுத்த சூத்திரத்திலே 105வது சூத்திரத்திலே ஆய என்கிற இத்தால் சென்றால் குடையாம் என்கிறபடியே எல்லா அடிமைகளும் செய்ய வேணும் என்று அபேட்சிக்கிறது என்பதையும் காட்டி, அடுத்த சூத்திரத்திலே 106லே நமசாலே தன்னோடு உறவில்லை என்று வைத்து கைங்கரியத்தை பிரார்த்திக்க கூடுமோ எனில் 107வது படியாய் கிடந்து முன் பவளவாய் காண்பேனே என்கிறபடியே கைங்கரிய பிரார்த்தனை வந்தேறு என்று அது சொருவ பிரயுக்தம் என்பதை காட்டி, ஆகையால் 108வது சூத்திரத்திலே ஆகையால் வலிமிலா அடிமை செய்ய வேண்டும் நான் என்கிற பிரார்த்தனையை காட்டுகிறது என்பதையும் காட்டி, அதற்கு அடுத்த சூத்திரமான 109வது சூத்திரத்திலே கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுற்றாருக்கும் உண்டோ கண்கள் தூஞ்சுதல் என்கிறபடியே அவனை காண்பதற்கு முன்பு உறக்கமில்லை, கண்டால் சதாபஸ்தி ஆகையாலே உறக்கமில்லை என்பதாக காட்டி முடிக்கிறார். அதற்கு மேலே 110வது சூத்திரத்தில் இருந்து 115 சூத்திரம் 110, 11, 12, 13, 14, 15 அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய வியாக்கியானத்தையும் நாளை தினம் அனுபவி. கோதில் உலகாசிரியன் கூறகுலோத்தமதாதர் தேதில் திருமுனையாழ்வார் நெடுங்குறவை மணவாளர் போதுபுகழ் திருநாவேருடைய பிரான் தாதருடன் போத மணவாள மாமுனி பொன்னடிகள் போத்துவனே வாலி உலகாசிரியன் வாலியவன் மண்ணுகளம் வாலி உடும்ப என்னும் மாநகரம் வாலி மனம் சூழ்ந்த பேரின்பமல்கு மிக நல்லா இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போதும் உடும்பை உலகாசிரியன் அருளேது மறவாத எம்பெருமான் நீதி வலுவா சிறுநல்லூர் மாமலையோன் பாதந்தொழுவாருக்கு
ஆராதுய நமஸ்ரீசேநாதாய விந்தீன ஜன்மனே பிரசாதரப்த பரம பிராப்த ஐந்தரியலாலினே ஈசேனேதயாவாத்ரம் திபத்யாதிகுணான்மமிதீந்திரப்ரணம் வந்தே உம்மஜாமாதரம் முனிர்மஜாமாத யோகீந்திர பாதரேகாவம் சதா சதா யத்வத்நாயம் ராமானுஜமுனிம் பஜே லக்ஷ்மீநாதமாரம்பாம் நாதயாவனோத்யமாமத்தாச்சாரியபர்யந்தாம் वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहयस्तदितराणिन्द्रायमेणे अस्मद्गुरो भगवतो सदैकसिन्धोः रामानुजचरणौ शरणं प्रपद्ये श्रीमच्चडारिकृतचिद्धिराजसंविजामात्रवाणगिरियोगिपदां सुत्यन्ते सुखबोधसम्प्रवीण रामानुजं यदिवरम् श्रीमच्चडारिधिराज संविजामात्रवाणगिरियोगिपदां वेदान्तयुग्मसदीकरणप्रवीणं रामानुजं यदिवरम् गुरुमाश्रयामः स्वामी पुल्ललोकाचार्य जीयत् जीयत् त्रिवडिगळे शरणम्